டைனோசர்கள் முட்டையிடுமா என்ற கேள்விக்கு ஆம் என்ற பதில் எத்தனை பேருக்கு தெரியும்? பறவைகள் அல்லாத டைனோசர்களின் அனைத்து அறியப்பட்ட இனங்களும் முட்டையிடுவதன் மூலமாகவே இனப்பெருக்கம் செய்தன. இவை டைனோசர்களின் முட்டைகள் மற்றும் கூடுகளின் விரிவான புதைப்படிவ சான்றுகள் மூலம் அறியப்பட்டன. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஏராளமான புதைப்படிவ டைனோசர் முட்டைகள் மற்றும் கூடுகளை கண்டுபிடித்துள்ளனர். சிலவற்றில் கருக்கள் கூட இருந்திருக்கின்றன. சில சமயங்களில் நவீன பறவைகளைப் போல அவற்றின் மீது அடை காத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் டைனோசர்களின் நெருங்கிய உறவினர்களான பறவைகள் மற்றும் முதலைகள் அனைத்தும் முட்டையிடுகின்றன. இதனால் டைனோசர்களும் இந்த வழியில்தான் இனப்பெருக்கம் செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பறவை அல்லாத அனைத்து டைனோசர்களும் முட்டையிடுவதன் மூலம் இனப்பெருக்கம் செய்தன என்பது அறிவியல் ஒருமித்த கருத்தாகும்.